வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீட் தேர்விலிருந்து ஒரு வருஷத்துக்கு மட்டும் விலக்களிக்க கோரினால் ஒப்புதல் அளிக்க தயார் அப்படின்னு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்னைக்கு திடீர்னு ப்ரெஸ் மீட் வச்சு எல்லாத்திட்டையும் சொல்லியிருக்காங்க. ஒரு சில கல்வியாளர்கள் அப்புறம் அவங்க ஆதரவு ஊடகங்கள்லாம் அதை பெருசாக இன்றைக்கி பெரிதுபடுத்தி காட்டினாங்க. ஆனால் பெரும்பாலான பெற்றோர்கள், பெரும்பாலான கல்வியாளர்கள் எங்களுக்கு நிரந்தர விலக்கு தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது ஒரு புறம் இருக்கட்டும். மறுபுறம் நம்மளுடைய தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் எங்களுடைய தொடர் முயற்சிக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, அதுவும் இருந்துட்டு போட்டோம். அது அவங்க தொடர்ந்து போயிட்டு வந்தாங்க. நம்ம ஊரில் கூட கேஸ் இருக்குது அப்படி இப்படின்னு நிறையா சொல்லிட்டு இருந்தோம். சரி, அது அவங்களோடது, அது நமக்கு தேவையில்ல, அதை விட்டுருங்க. இப்போ நம்ம நீட் பிரச்சனை பற்றி பேசுவோம். இப்போ தமிழக சட்டப்பேரவையில் இதுக்கு முன்னாடி 2 தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பியிருக்கோம் ஜனாதிபதி ஒப்புதல் வாங்குறதுக்காக. ஆனால் இதுவரையிலையும் மத்திய அரசு ஜனாதிபதி ஒப்புதல் வாங்குறதுக்கு அனுப்பி வைக்கல. இதுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங்கில் பாமக இளைஞரணி தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருந்தார். அதாவது அவர் அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த பிரணாப் முகர்ஜியை சந்தித்த போது கையெழுத்து போட்டு தர தயாராக இருப்பதாகவும், ஆனால் மத்திய அரசாங்கம் அனுப்பவே இல்லை அப்படின்னு பிரணாப் முகர்ஜி சொன்னதா அன்புமணி ப்ரெஸ் மீட்டில் சொன்னார். எங்கே நீட் தேர்வுக்காக அவர் உண்ணாவிரதம் இருந்தார் சென்னையில். அப்போ சொன்னார், சரி மத்திய அரசாங்கம் அது வரலையும் அனுப்பவே இல்லை. அது ஒரு சைடு இருக்கட்டும். இதுக்கு நேத்தி வரலையும் தமிழகத்தில் இருக்க பாஜகவினர் ஒருத்தர் கூட நீட் தேர்வுக்கு விலக்கு வேணும் அப்படின்னு சொன்னதே கிடையாது, ஒரு பாஜகவினர் கூட. ஆனால் இன்னைக்கு திடீர்னு சம்பந்தமே இல்லாமல் நான் ஒப்புதல் அளிக்கிறேன் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் அமைச்சர் சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன காரணம்? யாராவது யோசிச்சோமா? எத்தனை பேர் யோசிச்சிங்க? அதுக்கு காரணம் நான் சொல்கிறேன். நேற்று பாமக இளைஞரணி தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையனோட விவாதம் நடத்துறதுக்காக ஒரு ஏற்பாடு ஒன்று செஞ்சுருந்தார். சென்னையில் ராஜா அண்ணாமலை நகரில் ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்க முத்தமிழ் பேரவையில் ஒரு விவாத மேடை தயார் பண்ணியிருந்தார். அதுக்கு அவர் வரமாட்டாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கூட நம்ம டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனை சொல்லி ஒரு கருத்து சொல்லியிருந்தேன். அது விட்டுருங்க, அது கூட தேவையில்ல. இப்போ நேற்று அந்த மீட்டிங்கில் வரமாட்டாருன்னு தெரிஞ்சு நிறைய விஷயம் பேசினார். இது பள்ளி கல்வித்துறைங்கிறதுனால அது சம்மந்தமாக பேசுகிறப்ப நீட் தேர்வு பிரச்சனை பற்றி பேசுகிறாரு. அப்போ சொல்கிறப்ப டெல்லியிலேருந்து அவருக்கு தெரிஞ்ச ரொம்ப க்ளோஸாக இருக்க ஒரு முக்கியமான நபர் ஒன்று சொல்லியிருந்தாராம். அதாவது நீட் தேர்வுக்கு ஒப்புதல் அளிக்கிறதுக்கு, நீட் தேர்வுலேருந்து விலக்களிக்க ஒப்புதல் அளிக்கிறதுக்கு பிரதமர் தயாராக இருப்பதாகவும், ஆனால் தமிழ்நாட்டை சேர்ந்த பாஜகவினர் எங்களுக்கு இந்த வருஷமே நீட் தேர்வு வேணும் அப்படின்னு பிரதமரை ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி அழுத்தம் கொடுக்கறதாகவும் அந்த நபர் சொல்லியிருக்காராம். இதை நேற்று ப்ரெஸ் மீட்டில் சொன்னார். நம்மளோட தமிழக ஊடகங்கள் என்றைக்குமே எதையும் காட்டாது, எல்லாத்தையும் மூடி மறைப்பாங்க. அவங்களுக்கு தேவை என்ன? ஏதாவது ஓவியா பற்றி ஏதாவது சொல்லுவாரா, ரஜினியை பற்றி சொல்லுவாரா? ரஜினியை பற்றி சொல்கிறப்ப கூட கமலை பற்றி சொன்னாலும் அதை பற்றி போட்டக்கூடாது. அந்த மாதிரி பண்ணுறவங்க நம்ம ஊடகங்கள். இதில் எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம், தமிழக பாஜகவினர் தான் நம்மளோட தமிழக மாணவர்களோட முதுகுல குத்தி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு உண்மையை டாக்டர் அன்புமணி ராமதாஸ் நேற்று போட்டு உடைச்சிருக்காரு. எந்த ஊடகமும் பெருசாக காட்டவே இல்லை, அதை பற்றி பேசவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அதை பொறுத்தளவில் மூடி மறைக்கணும். பாருங்க, நேற்று அவர் சொன்னார், இன்னைக்கு சம்பந்தமே இல்லாமல் திடீர்னு நான் ஒப்புதல் அளிக்கிறேன், ஆனால் 1 வருஷத்துக்கு தான் தர முடியும் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு யாராவது பிஜேபிக்காரங்க எதிர்த்து பேசினாங்களா? நேற்றைய வரலையும் முடியாதுன்னாங்களே. இன்னைக்கு முடியாது, அதெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு யாராவது சொல்கிறாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட கூட்டு தான் அம்பலப்பட்டுருச்சு. அதுதான் அன்புமணி ராமதாஸ் போட்டு உடைச்சிட்டாரு, எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் மறுபடியும் சொன்னாங்கன்னா, ஏற்கனவே தமிழ்நாட்டில் பாஜக அப்படின்னா எல்லாரும் காரி துப்புறாங்க. இப்போ இன்னைக்கு இந்த முறையும் அவங்க ஏதாவது பேசினாங்கன்னா கண்டிப்பாக காரி தான் துப்புவாங்க. இப்போ புரியுதுங்களா ஏன் திடீர்னு பாஜக அமைச்சர் இன்னைக்கு நீட் தேர்வை பற்றி பேசினாருன்னு? புரியுதுங்களா?
ஆனால் நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. இன்றைக்கி எப்படியும் நைட்டு 9 மணிக்கு பிக் பாஸை பார்த்துருப்போம், இல்லை மற்ற டிவியில் டிடிவி தினகரனையோ இல்லை வேறு யாராவது அமைச்சர் அந்த இதை பற்றி பேசியிருப்பார், இந்த இதை பற்றி பேசியிருப்பார், ஏதாவது பற்றி பேசியிருப்பாங்க. அதனால் அதை பற்றி நம்மலாம் கண்டுட்டு இருப்போம். ஆட்சி கவிழுமா கவிழாதா, நமக்கு அதுதானே முக்கியம். நாளைக்கு கூட ஏதோ ஒரு மீட்டிங்கு, 500 காசு, ஒரு தலைக்கு 500 பிரியாணி, சரக்கு, வேட்டி, சேலை, இதுதானே முக்கியம் நமக்கு. நம்ம மாணவர்கள் எக்கடி கெட்டு போனால் என்ன, அப்படி தானே இங்கே நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க. சரி, நம்ம மக்களாவது அவங்களோட அப்படி அடிக்ட் ஆயிட்டாங்க, அடிமை ஆயிட்டாங்க. இந்த ஊடகங்கள் நேற்று அதை பெருசாக காட்டியிருந்தாங்கன்னா இன்னைக்கு பெரிய அளவில் போராட்டம் நடந்திருக்கும் பாஜகவுக்கு எதிராக. ஆனால் அதை காட்டவே இல்லையே, காட்ட மாட்டாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் நல்லது யார் சொன்னாலும் வெளியில் சொல்ல மாட்டாங்க, கெட்டது யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு கூடவே நின்றுக்கிட்டு, ஏன்னா அப்போ தானே இவங்க செய்கிற தப்பை மறைக்க முடியும். நல்லது செய்கிறவங்க கூட இருந்தாங்கன்னா இவங்க நாங்களும் நல்லது செய்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். இவங்க நல்லதே செய்கிறது கிடையாது. யார் நல்லது செஞ்சாலும் மூடி மறைச்சி தப்பு செய்கிறவங்க கூட இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் மாற்றி தானே பண்ணிட்டு இருக்காங்க.